நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை புழல் ஏரியில் இருந்து திறந்துவிடப்பட்ட அதிக அளவு உபரி நீரால் மாதவரம், செங்குன்றம், வடபெரும்பாக்கம் நெடுஞ்சாலைகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட அதிக அளவு உபரி நீரால் சென்னை மாதவரம், செங்குன்றம், வடபெரும்பாக்கம் நெடுஞ்சாலையானது கடல் போல காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக புழல் ஏரிக்கானது நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் புழல் ஏரியிலிருந்து சுமார் 2500 கன அடி உபரி நீரானது நேற்று முதல் திறந்துவிடப்பட்டது. இந்த திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் மாதவரம், செங்குன்றம் நெடுஞ்சாலையில் புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் கடல் போல சூழப்பட்டதால் இந்த பகுதியே ஒரு தீவு போல காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதி வழியாகத்தான் செங்குன்றம், வடகரை, கிராண்ட் லைன், விளாங்காடு பாக்கம், தீயம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்கு இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பகுதியானது முழுவதும் புழல் நீரால் தற்போது திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது சூழப்பட்டதால் கடல் போல இந்த பாதையானது காட்சியளிக்கிறது. மேலும் இந்த பாதையை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் பெரும் ஒரு அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் அவர்கள் தற்போது சுமார் 10 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி கொண்டு செங்குன்றம் பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் இந்த பாதையை பயன்படுத்த முடியாததால் ஒரு இன்னலுக்கு ஆளாகி வருவதையும் நாம் தற்போது காட்சிகளாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக 2 சக்கர வாகனங்களில் வருவோர் இந்த பாதையில் சூழ்ந்துள்ள தண்ணீரை பொருட்படுத்த முடியாமல் 2 சக்கர வாகனங்களை இயக்கி வருவதால் இந்த நீரில் சிக்கி தற்போது 2 சக்கர வாகனம் இயக்க முடியாமல் அதனை தள்ளி கொண்டு ஒரு சூழலையும் நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியை ஒரு கொட்டி தீவு போல காணப்படுவதால் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒரு இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர். இதனால் இந்த பகுதியில் சூழ்ந்துள்ள இந்த நீரினை வெளியேற்றி இந்த பாதையை சீரமைத்து தந்து தங்களது அன்றாட பணிகளை மேற்கொள்ள இந்த பாதையை பயன்படுத்துவதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் உதவ வேண்டும் என்பது தற்போது அந்த பகுதி மக்களின் ஒரு பெரும் கோரிக்கையாக உள்ளது. புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் அந்த உபரி நீரின் அளவு மேலும் அதிகரிக்குமானால் இந்த பகுதியே நீரில் மூழ்கும் ஒரு சூழல் உருவாகி உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.